வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகா காளிய எப்படி எலும்பு மாலையில ஆவாகனம் பண்றது அப்படின்ற முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையில ஆவாகனம் பண்ணலாம். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய முறை அது சாமானிய மக்களுக்கு பயன்படாது. அது எப்படின்னு பார்த்தீங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கபால மாலையில பிரயோகம் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7, 9 இந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய கபால மாலைகள பிரயோகம் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, அகோரிகளுக்கு தான் சாத்தியம். சாமானிய மனிதர்களுக்கு சாத்தியம் இல்ல. இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, சாமானிய மனிதர்களும் பிரயோகம் பண்ணக்கூடிய இன்னொரு முறை இது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன எலும்புகளான மாலைகள்ல பண்ணி வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன சதுரகிரி மலையில கிடைச்சதா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப காசியில மட்டும் தான் கிடைக்குது. வேற எங்கேயும் கிடைக்கல. காசியில மட்டும் தான் ஒரிஜினல் கிடைக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 108 இருக்கக்கூடிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு மாலை வாங்கிக்கங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மாலைகள் பொதுவா நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 38 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இதுதான் அங்க இருக்குதுன்ற மாரி சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு ஒரு அகோரி ஒருத்தரு. அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 108 எண்ணிக்கை வேணும் அப்படின்னா, 108 38 எத்தன வருதோ அத சேர்த்து நீங்க ஒரு மாலையா நீங்களா உங்க கையால கோர்த்துக்கங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவிலே மண்ட ஓடு சைஸ்ல இது போல இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கி வச்சுக்கங்க. இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாலைய நீங்க ஒரு முறை பிரயோகம் பண்ணி நீங்க உங்க கழுத்துல அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு எப்பப்ப தேவை அப்பப்ப நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கனாலும் அப்படின்னாலும் சரி, நீங்க அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த மாலைய அணிஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காளி உங்களுக்கு கவசமா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாலைய பிரயோகம் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உடற்கட்டு முதல் விஷயம் போட தேவேண்டியதில்ல. ஏன்னா இதுவே உடற்கட்டு போல இருக்கும். அதுபோல எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் பூஜைக்காக போறீங்க, இல்ல வெளியிடங்கள்ல வேற எதுவும் மயான பூஜைகள், வேற எதுவும் பூஜைகளுக்காக போறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த விதமான ஆபத்தும் சரி உங்கள நெருங்க முடியாது. இந்த மாலைய அணிஞ்சுகிட்டு நீங்க ஏதோ வீட்டுக்கு போறீங்க, வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வேற எது துஷ்ட சக்திகள் இருந்தாலும் அதையும் உங்கனால உணர முடியும். அதேபோல இந்த மாலைய அணிவிச்சுக்கிட்டு நீங்க வேற எதுவும் ஏவல கட்டுப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேய் விரட்டுறதா இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த இடத்த விட்டு விலகி போயிரும். இப்ப நீங்க சாதாரணமா விரட்டுறது வேற. இது போல மாலைகள் அணிஞ்சுக்கிட்டு விரட்டுறீங்க அப்படின்னா, உடனடியாக அந்த இடத்த விட்டு போகும். அதேபோல பேய் வசியம், பூத வசியம் ஏன்னா மாந்திரீகத்துல ஏவலுக்கு பிரயோகம் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு துர்ஆன்மாவ கட்டுப்படுத்தி, அத ஏவலுக்காக பிரயோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போல மாலைய அணிஞ்சுக்கிட்டு அழைச்சீங்க அப்படின்னா, உடனடியாக வரும். இந்த மாலைய அணிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களுக்கு போக்கூடாது. அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீட்டு இந்த பெண் தீட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போல தீட்டு வீட்டுக்கு மட்டும் போக்கூடாது. மற்றபடி ஒரு எழவு, ஒரு இறந்தவங்க அது போல இடத்துக்கு கூட தாராளமா போலாம். ஆனா, இந்த பெண் தீட்டு மட்டும் போக்கூடாது. அதேபோல இந்த மாலைய உங்கள தவிர வேற யாரும் தொட்றக்கூடாது. உங்கள தவிர்த்து வேற யாரும் தொட்டாங்க அப்படின்னா, அதோட முழு சக்தியும் இழந்துரும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இருந்து தான் திரும்ப பண்ற மாரி இருக்கும். இதுலயும் ஒரு சில நபர்களுக்கு அனுமதி இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குலதெய்வம் 100க்கு ஒரு 10% குலதெய்வங்கள் இந்த மாலைய போட்டுக்க அனுமதிக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாலைய நீங்க பிரயோகம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வத்த ஒரு முறை உத்தரவு கேட்டுட்டு அதற்கடுத்து பிரயோகம் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காளி உங்க கூடயே இருக்கிறத உங்கனாலயே உணர முடியும். இதற்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எலும்பு மாலைய வாங்கிட்டு வாங்க. அது ஒரு சின்ன சின்ன அளவுல இருக்கக்கூடிய ஒரே மாரி இருக்கணும். பெருசு, சிறுசு அதே போல இருக்கக்கூடாது. சிறு சிறு அளவுல ஒரு 108 இருக்கக்கூடிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மாலை வாங்கிக்கங்க. வாங்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல கடல் நீரால கழுவுங்க. அந்த மாலைய முதல்ல கடல் நீரால கழுவுங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். இத 2யும் போட்டு அதற்கு அடுத்தபடியா கழுவுங்க. கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
ஒவ்வொரு அந்த எலும்புக்கும் அந்த மண்டை ஓடு மாரி வச்சிருப்பாங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எலும்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தனமும், குங்குமமும் வந்து வைங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, 108 எண்ணிக்கை இருக்கக்கூடிய அந்த மாலைகளுக்குமே 108க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சந்தனமும், குங்குமமும் வந்து வைங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் தரையில வந்து வைக்காதீங்க. ஒரு வாழை இல வந்து விரிச்சு, அதற்கு மேல வந்து வைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, காளி படம் உங்க வீட்ல இருந்தது அப்படின்னா, காளி படத்துக்கு முன்னாடி வந்து வைங்க. அப்படி இல்ல அப்படின்னா, காளி படம் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னாலும், காளிய மனமார வணங்கிட்டு இத வந்து வைங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வரளி மலர்களால அந்த மாலைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க காளி படம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும், அதற்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இதற்கு பெரிதாக வந்து படையல் வந்து கிடையாதுப்பா. வெறுமனே வெத்தல, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இது மட்டும் இருந்தா போதும். இந்த எலும்பு மாலைக்குன்னு தனியா வந்து வெத்தல, பாக்கு, பூ, பழம், தேங்காய் வந்து வைங்க. அதேபோல வந்து உங்க காளிக்கு வந்து தனியா வந்து இதே போல வந்து படையல் வந்து வைங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரம் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ல வந்து குடுத்துருக்கிறேன். இத வந்து ஒவ்வொரு முறை சொல்லும்போதும், ஒவ்வொரு மணிய வந்து உங்க வலது கை கட்டை விரலால வந்து அமிக்கங்க. ஒரு முறை மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா, அந்த வலது கையால் கட்டை விரலால அமிக்கிட்டு, உள்பக்கம் வந்து சுத்துங்க. வெளிப்பக்கம் வந்து சுத்தக்கூடாது. உள்பக்கமா வந்து சுத்துங்க. நீங்க வேற யாருக்கும் வந்து பண்ணி தர்றீங்க அப்படின்னா, அப்போதைக்கு வெளிப்பக்கம் வந்து சுத்தலாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிரயோகம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, உள்பக்கமா வந்து சுத்துங்க. இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21 நாள் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 48 நாள் வந்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இப்ப இப்ப 48 நாள் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்தது போல பலன் வந்து கிடைக்கும். 21 நாள் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்தது போல நாள் வந்து பலன் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 108 எண்ணிக்கை தான் வந்து இந்த மாலைக்கு வந்து குடுக்கணும். 108க்கு மேல வந்து குடுக்கக்கூடாது. 108 எண்ணிக்கை தான் வந்து குடுக்கணும். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா தான் இந்த பூஜைய வந்து பண்ணணும். அசைவ உணவுகள வந்து சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க. அது வந்து உங்களோட வந்து விருப்பம். ஆனா மற்றபடி உடல் சுத்தமா இருக்கட்டும், மன சுத்தமா இருக்கட்டும், அதுல வந்து சுத்தபத்தமா வந்து இருக்கலாம். அதேபோல வந்து அடுத்த நாள் வந்து இந்த மாலைய வந்து எடுத்து பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உள்ளங்கையில வந்து தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு சுத்தமான தண்ணிய வந்து எடுத்துக்கங்க. காளிய வந்து மனசுல வந்து நெனச்சு, அந்த மாலை மேல வந்து தெளிச்சு விட்டுட்டு, அதற்கடுத்து வந்து அந்த மாலைய எடுத்து பயன்படுத்துங்க. இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள தவிர வந்து வேற யாரும் வந்து அந்த மாலைய வந்து அணிஞ்சிறக்கூடாது. வேற யாரும் வந்து தொற்றக்கூட கூடாது. அதேபோல இந்த மாலைய வந்து நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வேற எதுவும் உடற்கட்டு எதுவும் போட வேண்டியதில்ல. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.